வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வடமாகாண சுகாதார சேவைகளை துரிதமாக பலப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் வைத்தியர் நலிந்து ஜாதிச வலியுறுத்தல். இலங்கையின் ஏற்றுமதி வரியை 30% குறைக்கும் நோக்கில் உயர்மட்ட இலங்கை குழு ஒன்று அமெரிக்காவுக்கு பயணிக்க திட்டம். பொதுமக்களுக்கான வருமான வரியுடன் ஒப்பிடுகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்த வரி விதிக்கப்படுவதாக வெளிவந்துள்ள தகவல். டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தினை இந்தியாவுக்கு வழங்குவது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். வடக்கு மாகாணத்தின் சுகாதார சேவைகளை மிக சீக்கிரம் பலப்படுத்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சுகாதார மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்து ஜாதிச வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அவர் கடந்த சனிக்கிழமை மேற்கொண்ட கண்காணிப்பு விஜயத்தின் போது அவர் வைத்தியசாலையின் சிகிச்சை சேவைகள் மற்றும் பௌதிக வசதிகள் தொடர்பாக முழுமையான ஆய்வினை மேற்கொண்டார். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் வவுனியா ஆகிய மாவட்ட மக்களுக்கு தரமான சுகாதார சேவைகளை வழங்கும் முக்கிய நோக்குடன் வைத்தியசாலையின் வெளி நோயாளர் பிரிவு, அறுவை சிகிச்சை பிரிவு, உள் நோயாளர் சேவைகள், அவசர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட பகுதிகளை அவர் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது சிகிச்சை தரம், வசதிகள், தேவைகள், எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக அவர் அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டதுடன் உள் நோயாளர்களின் நலனையும் கேட்டறிந்தார். அத்துடன் அவர் தெரிவிக்கையில், யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை சேவைகள் தொடர்பாக விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு எதிர்காலத்தில் அவை திட்டமிடப்பட்ட முறையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். நோயாளர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை சரியான முறையில் வழங்கி அவர்களை மீளம் நலமுடன் வழிநடத்துவது சுகாதாரத்துறையில் உள்ள அனைவரது பொறுப்பாகும். அத்துடன் நோயாளியின் குணமடைதல் என்பது கீழ்மட்ட ஊழியர்கள் முதல் அமைச்சர் வரை உள்ள ஒவ்வொருவரது பொறுப்பு ஆகும். எனவே அனைவரும் தங்கள் கடமைகளை உணர்ந்து முழுமையான அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டிய அவசியம் உள்ளதாகவும், யாழ் போதனா வைத்தியசாலையின் மனித வளமும் பௌதிக வளமும் மேம்படுத்தப்படும் வகையில் எதிர்கால நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்க சந்தைக்கேற்ப இலங்கையின் ஏற்றுமதி வரியை 30% குறைக்கும் நோக்கில் உயர்மட்ட இலங்கை குழு ஒன்று அமெரிக்காவுக்கு பயணிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. முக்கிய அரசு அதிகாரிகளும் பொருளாதார நிபுணர்களும் அடங்கிய இந்த குழு வரும் ஆகஸ்ட் மாதம் 1 முன்னர் நாட்டை தழுவி புறப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பயணம் இலங்கை அமெரிக்க வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவதோடு அமெரிக்க சந்தைக்கு ஏற்ற வகையில் இலங்கை பொருட்களுக்கு வரிவிலக்கு உள்ளிட்ட சாதகமான விதிமுறைகளை பெற்றுக் கொள்ளும் நோக்கிலான ராஜதந்திர முயற்சியின் ஒரு பகுதியாகும். இந்த குழுவில் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க, வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவுத்துறை செயலாளர் விமலேந்திர ராஜா, ஜனாதிபதியின் மூத்த ஆலோசகர் துமிந்த ஹுலங்கமுவ, அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங் ஆகியோர் அடங்குகின்றனர். மேலும் அமெரிக்க வரி நிவாரணத்தின் சாத்தியக்கூறுகளை மதிப்பீடு செய்ய நியமிக்கப்பட்ட விசேட நிபுணர் குழுவின் உறுப்பினர்களும் இதில் பங்கேற்கின்றனர். இதேவேளை அமெரிக்காவின் திருத்தப்பட்ட வரி கொள்கை ஆகஸ்ட் மாதம் 1 முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் பொதுமக்களுக்கு விதிக்கப்படும் வருமான வரியுடன் ஒப்பிடுகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு குறிப்பிடத்தக்க அளவில் குறைந்த வரி விதிக்கப்படுவது பெரும் எதிர்வினையை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் களுத்துறை மாவட்டத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதான வெளியிட்டிருந்த மாதாந்திர சம்பள அறிக்கையின் அடிப்படையில் ஒரு ஊடக நிறுவனம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு அனைத்து கொடுப்பனவுகளையும் சேர்த்து மொத்த மாதாந்த சம்பளம் சுமார் 3,27,713 ரூபாய் ஆகும். ஆனால் அதில் வருமான வரியாக 3,720 ரூபாய் மட்டுமே கட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளையில் சுமார் 3 லட்சம் வருமானம் பெறும் பொதுமக்கள் மாதத்திற்கு 20,000 ரூபாய் வருமான வரியாக செலுத்த வேண்டிய நிலைமை காணப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இத்தகைய வரி சலுகை ஏன் வழங்கப்படுகிறது என்பது குறித்து எந்தவிதமான தெளிவும் அரசாங்கத்தால் வழங்கப்படவில்லை எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆட்பதிவு திணைக்களம் சுமார் 5 பில்லியன் ரூபாய் செலவில் நிறைவு செய்த டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை புறக்கணித்து அந்த திட்டத்தை முழுமையாக இந்தியாவுக்கு வழங்கும் நடவடிக்கை முற்றிலும் தவறானது என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச கடுமையாக விமர்சித்துள்ளார். கொழும்பில் அமைந்துள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் தலைமையகத்தில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்த அவர், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை காட்டிலும் இந்த ஜனாதிபதி இந்தியாவுக்கு அடிபணிந்துள்ளது என்று கூறினார். அவரது மேலும் கூறுகையில் 2021 இலங்கையில் தேசிய அடையாள அட்டையை டிஜிட்டல் வடிவமைப்பதற்காக இந்தியாவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டது. ஆனால் அதன் அம்சங்கள் செயல்படுத்தப்படவில்லை. பின்னர் 2023 அதற்கான வேலை திட்டம் செயல்படுத்தப்பட்டு 3 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு திட்டம் முழுமையாக முன்னேற்றப்பட்டது. இந்த காலப்பகுதியில் பிரதேச செயலாளர்கள் முறைமையில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டு தேவையான நவீன உபகரணங்கள் வாங்கப்பட்டது. டிஜிட்டல் அடையாள அட்டைக்கான வேலைகள் 99% அளவில் நிறைவு செய்யப்பட்டு வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் செயலில் அமையும் வகையில் திட்டமிடப்பட்டது. இந்த நிலையில் தற்போது அரசாங்கம் இந்திய கொள்கைகளை பின்பற்றும் வகையில் திட்டத்தை இந்தியாவுக்கு வழங்க முடிவு எடுத்துள்ளது. தேசிய ஆட்பதிவு திணைக்களம் எதிர்வரும் மாதம் விநியோக நடவடிக்கைகளுக்கு தயாராக இருந்த போதிலும் அதனை புறக்கணித்து திட்டத்தை வெளியுறவுக்கு ஒப்படைத்துள்ளது.
மேலும் தனிப்பட்ட தரவுகளை சேகரிக்கும் மற்றும் டிஜிட்டல் அடையாள அட்டையை உருவாக்கும் பணிகளுக்கான விலை மனு கோரல் இலங்கையில் பிரசுரிக்கப்படாமல் நேரடியாக இந்தியாவில் மட்டுமே வெளியிடப்பட்டுள்ளது. அதில் தரவுகள் மூன்றாம் தரப்படும் கசிமாயின் இந்திய நிறுவனம் 10% மட்டுமே பொறுப்பு ஏற்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்றைய உலகத்தில் தரவு பாதுகாப்பு முக்கிய தீர்வாக மாறியுள்ள நிலையில் இத்தகைய செயற்பாடு நாட்டின் பாதுகாப்புக்கும் மக்களின் உரிமைக்கும் எதிரானது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையும் விட தற்போதைய ஜனாதிபதி இந்தியாவுக்கு மேலும் அடிபணிந்த நிலையில் இருப்பதாக விமல் வீரவங்ச குற்றம் சாட்டினார். இவ்வகையான ஒப்பந்தங்களும் நடவடிக்கைகளும் இலங்கை மக்களின் தனிப்பட்ட தகவல்கள் அந்நியரிடம் தாரை பார்க்கப்பட காரணமாகின்றன. எனவே இந்த திட்டத்தை உறுதியாக எதிர்த்து மக்களும் சமூக அமைப்புகளும் குரல் கொடுக்க வேண்டிய தருணம் இது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ராணுவமே உயர்ந்த ஞாயிறு சம்பவத்தினை மேற்கொண்டது என்ற கதையினை உருவாக்க பிள்ளையான் வாயிலாக சாட்சியங்களை பெற அரசாங்கம் முயற்சித்து வருகிறது என்று பிபித்துரு ஹெல உரிமைய கட்சி தலைவர் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில குற்றம் சாட்டியுள்ளார். ஆசாத் மௌலானாவை அரசு தரப்பு சாட்சியாக மாற்றி தாக்குதலின் பொறுப்பை ராணுவத்தின் மீது சுமத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்காக உண்மைக்கு புறம்பான முறையில் பிள்ளையானை உபயோகிக்க முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். பிள்ளையான் தாக்குதல்கள் குறித்து எதையும் கூறவில்லை என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால வெளியிட்டுள்ள தகவல்கள் முற்றிலும் பொய்யானவை என்றும் அவர் தெரிவித்தார். இது குறித்து மேலும் கூறும் அவர், தமிழ் பிரிவினவாத அமைப்புகளிடமிருந்து நிதியை பெற்றுக் கொண்டுள்ள அரசாங்கம் அந்த அமைப்புகளை திருப்திப்படுத்த பிள்ளையான் மீது பழி சுமத்த முயல்கின்றது. புலிகள் அமைப்பிடமிருந்து விலகி ராணுவத்தோடு ஒத்துழைத்தவர் பிள்ளையார். இப்போது அவரை பலி கொடுக்கின்றார்கள். நன்றிக்கடன் உணர்வின் அடிப்படையில் நான் அவருக்காக குரல் கொடுக்கிறேன் என்று தெரிவித்தார். 2025 ஏப்ரல் 10 பாராளுமன்றத்தில் உரையாற்றிய பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால பிள்ளையான் தடுப்பு காவலில் இருந்தபோது உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பாக முக்கிய தகவல்களை தெரிவித்ததாக கூறியிருந்தார். ஜனாதிபதி வந்த தகவலை நம்பி ஏப்ரல் 21 முன்னர் பிரதான சூத்திரதாரே வெளியிடப்படுவார் என்றும் தெரிவித்திருந்தது. ஆனால் நான் நேரில் பிள்ளையானை சிறையில் சந்தித்திருந்தேன். எந்த விசாரணையும் அவர் தாக்குதல் தொடர்பாக எதையும் கூறவில்லை. அவரிடம் அந்த வகை கேள்விகளும் எழுப்பப்படவில்லை. எனவே அமைச்சரின் கூற்று தவறானது என்று கமன்பிள்ளை விளக்கியுள்ளார். மேலும் பிள்ளையான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்காக கைது செய்யப்பட்டதாக கூறுவது பொய் என்று அவர் திட்டவட்டமாக மறுத்தார். அவர் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் காணாமல் ஆன சம்பவம் தொடர்பாகவே கைது செய்யப்பட்டவர். அமைச்சர் சுனில் ஹெந்தனத்தையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் சுனில் ஹெந்தனத்தி அமைச்சரும் ஜனாதிபதியினும் தவறான குற்றச்சாட்டுக்கு பதில் வழங்கியுள்ளதாகவே கூறினார். இதேவேளை பிள்ளையான் கைது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் 2 அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. பிள்ளையான் வழங்கிய தமிழ் மொழி வாக்குமூலம் ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்டு அவரிடம் கிடைத்துள்ளதாகவும் அந்த வாக்குமூலத்தில் குண்டு தாக்குதல் பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றும் கமன்பில விளக்கியுள்ளார். சர்வதேச பிரச்சனையாக மாறியுள்ள உயிர்த்த ஞாயிறு சம்பவம் ராணுவத்தின் மீது சுமத்துவதற்காக அரசாங்கம் சதி முயற்சி செய்து வருகிறது. இந்த உண்மையினை மக்கள் புரிந்து கொண்டு அதனை எதிர்க்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ராமேஸ்வரம் மற்றும் தலைமன்னார் இடையிலான கப்பல் போக்குவரத்தை மீண்டும் தொடங்கும் நோக்கில் தமிழக அரசின் சிறு துறைமுகங்கள் திணைக்களம் 118 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டம் ஒன்றை உருவாக்கியுள்ளது. மேலும் ராமேஸ்வரம் துறைமுகத்தை மேம்படுத்தும் பணிகள் மத்திய அரசின் நிதியுதவியோடு 6.24 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருவதாக தமிழக தரப்புகள் தெரிவித்துள்ளன. எனினும் இந்த கப்பல் சேவையை ஆரம்பிக்க மத்திய அரசின் ஒப்புதல் இதுவரை வழங்கப்படவில்லை. இதனிடையே தலைமன்னார் துறைமுகத்தில் தேவையான பூர்வாங்க வேலைகள் இன்னமும் ஆரம்பிக்கப்படவில்லை என்றும் தமிழக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கு முன்னர் 1914ஆம் ஆண்டு தொடக்கம் தனுஷ்கோடி மற்றும் தலைமன்னார் இடையே கப்பல் சேவை நடைமுறையில் இருந்தது. ஆனால் 1964ஆம் ஆண்டு நிகழ்ந்த கடும் புயலால் தனுஷ்கோடி கடலில் மூழ்கியதை அடுத்து அந்த சேவை நிறுத்தப்பட்டது. பின்னர் ராமேஸ்வரம் தலைமன்னார் இடையே கப்பல் போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்பட்டிருந்தது. ஆனால் இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போரினால் 1984ஆம் ஆண்டு மத்திய அரசினால் அந்த சேவையும் நிறுத்தப்பட்டது. தற்போதைய திட்டத்தின்படி கப்பல் சேவை மீண்டும் தொடங்கப்பட்டால் ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னாருக்கு வரும் 1 மணி நேரத்திலேயே பயணம் செய்ய முடியும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது.